மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களுக்காக உழைக்கின்ற இந்த ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இதுவரை எதையுமே நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஒன்றே ஒன்று கேட்கிறோம். இன்றைக்கு ஆட்சிக்கு வருவேன் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் கூட ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆட்சிக்கு வந்த பின்பு எங்களது சப்போர்ட் முழுமையாக தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆனால் பல ஆண்டு காலமாக, நூற்றாண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களே, உங்களுக்கு இன்னுமா தெரியவில்லை? அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களின் பங்கு உங்களுக்கு இன்னும் வேண்டும் என்று. மற்ற எல்லா விஷயங்களையும் சமூக நீதியை பார்க்கும் முதல்வர் அவர்களே, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விஷயத்திலே சமூக நீதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். உங்களை நம்பி எங்கள் குடும்பம், எங்கள் சொந்தங்களுக்கு நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் வாக்குகள் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு வாக்குகள் மிக முக்கியம். தமிழருக்கு மிக பெரிய விஷயம் இந்த வாக்குறுதி என்பது. அதனால் நாங்கள் தோற்று போக எக்காலத்திலும் விடமாட்டோம். எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீர வேண்டும். எங்கள் இயக்கங்கள் தொடரும், எங்கள் போராட்டங்கள் தீவிரமாகும். நன்றி, வணக்கம். அடுத்த போராட்டம் பார்த்தீங்கன்னா தற்செயல் வெடிப்பு, அதுக்கப்புறம் சென்னையில வேலை நிறுத்த ஆயத்த மாநாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம். முதல்வர்களே, கண்டிப்பா இந்த போராட்டங்கள் தீவிரமாகும். உங்ககிட்ட இருந்து நீங்க கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நாங்க பெற்றே தீருவோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நான் மா உதயகுமார், மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம். நன்றி, வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக தர்ணா போராட்ட களத்தில் இருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.